வணக்கங்க. இது தஞ்சாவூர் முன்னு என்னடா பச்சையிலே காமிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான நோய்களை குணப்படுத்தும். வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 4 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரத்தம், உடம்பு எடை குறையிறது, பிபி, சுகரு, மூலம், பௌத்திரம் எல்லாத்துக்குமே இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தோட்டத்தில் ஒதுக்குவோம். பார்த்திங்கன்னா 5 மணிக்கு, இதுக்கு மேலே தாங்க நம்ம ஆயே போயிருக்கோம். இதெல்லாம் இப்போ தாங்க தெரிய வருது. அந்த பாட்டி சொல்லி தான் இருந்துச்சு, பேராண்டி நீ எங்கள் சின்ன பிள்ளையில் ஆயிருக்க போவில, அந்த இதுக்கு மேலே தான் தம்பி நீ ஆயிருப்ப, இதோட மகத்துவத்தை நீ பார்த்துக்க. அந்த மகத்துவம்லாம் அப்போ தெரியாமல் போச்சு. இப்போ நவீன உலகத்தில் வந்ததுனால பண்டைய கால முறைக்கு இப்போ தான் தேடி பல பேர் படையெடுத்து போயிட்டுருக்கோம். இந்த செடி கீரையை வாங்கி நல்லா அலசி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது சுத்தமான கடலை எண்ணெய் தாங்க. சுத்தமான கடலை எண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு உப்பு, வரமிளகா, தேங்காய் திருவல், கீரை, அந்த பொன்னாங்கண்ணி கீரை போட்டு அப்படியே வதக்கி சாப்பாட்டோடு சேர்த்து வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு 4 நாள் கண்டிப்பாக குழந்தைகள் வச்சு கொடுங்க. போனுக்கு ரொம்ப 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 நல்லது. நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய், அந்த சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி அதில் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்க்கறது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த கீரை முட்டு வலி, அதான் 36 வகையான நோய்களுக்கு இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையிலே 2 விதம் இருக்குது. இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. யாருமே இதை போய் விதைக்க மாட்டாங்க, தானாக முளைச்சி வரும். அது மேக்சிமம் நம்ம வயலுக்கு நடந்து போகிற இடத்துல, ஆத்தங்கரை ஓரத்தில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருந்தால் தயவு செய்து பறித்து வீட்டில் நல்லா சுத்தப்படுத்திட்டு சாப்பிட பாருங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. சின்ன கட்டு 30 ரூபா தான் அந்த பாட்டி விற்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அப்படியே வதக்கி அதோட சாதத்தோடு சேர்ந்து பிணைஞ்சி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கீரை மட்டும் இல்லைங்க, கீரை வகைகள் ஏகப்பட்ட கீரை வகைகள் இருக்குது. வாரத்தில் இது ஒரு நாள், புளிச்சக்கீரை ஒரு நாள், தண்டுக்கீரை ஒரு நாள், அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மெயினாக பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. தயவு செய்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக வதக்கி இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டால் எவ்வளோண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது அப்படியே சூடு சதத்தில் அப்படியே என் பொண்டாட்டி போட்டு தர, அவள் கையிலேருந்து வாங்கி நான் சாப்பிடும்போது அந்த ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க. நல்லா உடம்பை கட்டு மஸ்தாக வச்சுங்க. உடம்பு எடை குறையிறதுக்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு தெரியும், நகரத்து வாசிங்களை நம்ம ஆயாக்கெல்லாம் தள்ளுவண்டியில் கீரை விற்றுட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் ஆயா கிடைக்கும், எனக்கு வாங்கிட்டு வாங்க, நான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 4 நாள் சாப்பிடுங்க. செம்ம. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.